எவ்ரிவன் வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ வருகிற 2025 பிராத்மிக் தேர்வுக்கு வந்து மாடல் கொஷின் இப்போ ஃபுல்லாக ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் போட்டுட்டு வரோம். இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு 4th ரோமன் வரைக்கும் நாங்கள் ஒரு இது போட்டிருக்கோம் பார்ட் 1ன்ட்டு. இப்போ பார்ட் 2 வந்து 5th ரோமன்லேருந்து வரும். இதில் மொத்தம் வந்து 46 மார்க் வரும். இதை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். किनकी तीन का अर्थ பிராந்தி பாஷாமே லிக்கியே. பிராந்தி பாஷான்னு உனக்கு தெரிந்த மொழியில் வந்து இங்கே ஹிந்தியில் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் தமிழில் எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுதலாம். இதுக்கு வந்து மார்க் வந்து மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 3 மார்க்கு. அவங்க 8 கொடுப்பாங்க. ஏதாவது வந்து தீன் மட்டும்தான் எழுத சொல்லியிருக்காங்க. தீன் கா அர்த்த 3க்கு மட்டும் இதுக்கு பொருள் எழுதுக அப்படின்ற மாதிரி இங்கே மீனிங் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அனாஜ் தானியம், ஜரூரத் தேவை, ஹட்டி எலும்பு, மில்னா கிடைத்தல், திதேஷ் வெளிநாடு, ஜான்வர் மிருகம், ஆவாஜ் குரல், ஜோத்னா உழுதல். கின்கி தீன்கே விலோம் சப்த லிக்கிய. விலோம்னு வந்து ஆப்போசிட் எதிர்ச்சொல்லு. இதில் மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 8 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது வந்து 3 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. காவ்னா கிராமம், ஷகர்னா வந்து நகரம், ஆனா வருதல், ஜானா போதல், சுஸ்த் சுத்தம், சூஸ்த் அசுத்தம், சூரியோதய சூரியன் வந்து உதயமாதல், சூரியாஸ்த மறைதல், பகுத் அதிகம், கம் குறைவு, கீம்தி சஸ்தா கீம்தினா உயர்வு, சஸ்தானா வந்து குறைவு, ஜல்தி சீக்கிரம், தீரே தீரே மெதுவாக, ஆஜாத் சுதந்திரம், குலாம் அடிமை. கின்கி சார் வாக்கியங்கோ சகியா கலத் லிக்கியே. சகினா வந்து இந்த இடத்துல வந்து சரி, கலத்துனா தவறு. இப்போ சரியாக தவறு அந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்ற அந்த மாதிரி வந்து சரியாக தவறு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் டோட்டலாக 5 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. சைடில் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு வந்து உங்களை மொத்தம் 5 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். மகான் பனானவாலேக்கோ ஜுலாகா ககத்தேகை. மகான் பனானவாலே மகானா வந்து வீடு கட்டுபவர் வந்து அவங்களால வந்து தறி வந்து நெய்ய முடியுமா, கைத்தறி நெய்ய முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து கலத்துனா வந்து தவறு. இங்கே கொஷின்லேயே வந்து சகி கலத்துன்னு இருக்குது. இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதலாம். கலத்துனா தவறு, அப்படி இதை எடுத்து எழுதணும். ஆபூஷன் பனானவாலே கோ பட்டி ககத்தேகை. ஆபூஷன் அப்படின்னா தங்க வேலை பனானே வாழைன்னு தங்க வேலை செய்பவர்களால் வந்து தச்சர் வேலை வந்து அவங்களால வந்து செய்ய முடியுமா, கலத்து. ABCD ஆதி கை விட்டமின் ஹை. அப்போ வந்து ABC 4 ABCD என்ற போன்ற விட்டமின் வந்து நிறைய விட்டமின்கள் வந்து வைட்டமின் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து சகினா உண்மை. கன்னியாகுமரி பாரத்துக்கு உத்தரம் சோர் பர்கை. கன்னியாகுமரி வந்து நம்ம இந்தியாவில் வந்து உத்தரம் அப்படின்னா வடக்கு முனையில் வந்து இருக்குது அப்படின்னா வந்து நம்மளது வந்து தெற்கு முனை, அதனால் வந்து கலத்து. சட்டான் பர் சந்து திருவள்ளுவர் கோ மூர்த்தி ஸ்தாபித் ஹை. சட்டான்னா வந்து பாறை பர்ண மேல் அர்த்தம். பாறை மேலே வந்து இது வந்து திருவள்ளுவருடைய மூர்த்தினா சிலை இருக்கிறது. அப்போ வந்து சகி. கின்கி சார்கே கண்டோஸ்தகே சகி சப்த சூன்கர் காலி ஜகக் பரியே. இது வந்து சூட் ஷீட்டு மாதிரி கொடுத்துருவாங்க. காலி இடத்துல வந்து அவங்க 2 ஆன்சர் கொடுத்துருவாங்க. காலி இடத்துல வந்து நிரப்புக, ஜககுன நிரப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் டோட்டல் மார்க் வந்து 4 மார்க்கு. இதில் மொத்தம் 5 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது 4 மட்டும் எழுதினா போதும். இந்த கொஷினை படிச்சுட்டு இங்கே 2 ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க. எது கரெக்டோ அந்த ஆன்சரை மேலே டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நீங்கள் எழுதுங்க. இங்கே எப்பயுமே வந்து கோட்டுக்கு கீழே தான் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கோட்டுக்கு மேலே நீங்கள் எழுதிடாதீங்க. அது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்குங்க, ஞாபகம் வச்சுங்க. தமிழ் இங்கிலீஷ் எப்பயுமே கோட்டுக்கு மேலே தான் எழுதுவோம். ஆனால் ஹிந்தி பொறுத்தவரை கோட்டுக்கு கீழே தான் நம்ம எழுதணும். அதை ஞாபகம் வச்சு அப்போ தான் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும். ஸ்கூல்கே ஆகே சோட்டிசி டேஷ் ஹை. ஸ்கூல்கே பள்ளியின் முன்னால் வந்து சோட்டிசி என்ன இருக்கிறது. அப்போ வந்து என்ன இருக்குது, ஃபுல்வாரி
தாலாப். ஃபுல்வாரினா வந்து பூந்தோட்டம், தாலாப்புனா வந்து குளம்னு அர்த்தம். பள்ளிக்கு முன்னாடி வந்து பூந்தோட்டம் இருக்கிறது, அப்போ ஃபுல்வாரி. இதை டிக் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே இங்கே கீழே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு சாத்திர டேஷ் 4 பஜே தக்கு படித்தேகை. சாத்திர மாணவர்கள் வந்து 4 4 மணி வரைக்கும் வந்து அவங்க படித்தேன்னா படிக்கிறது, 4 மணி வரைக்கும் படிக்கின்றனர். இங்கே ஹைன் வந்ததுனால பன்மையில், ஹேனா வந்து ஒருமை குறிக்கும். இங்கே பக்கத்தில் டாட் இருக்குது, அப்போ வந்து இது பன்மையாக மாணவர்கள் அப்படிங்கும்போது 4 மணி வரைக்கும் பள்ளியில் வந்து படித்தாங்க. அப்போ வந்து சபேரு ஷாம்கோ. சபேருன்னா மார்னிங்கு, ஷாம்கே அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். 4 மணி அப்படிங்கும்போது மாலை தான் வரும், அப்போ ஷாம்கே. இங்கே டிக் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து ஷாம்கேன்னு எடுத்து இங்கே ரைட் எழுதிடணும். தேர்ட் ஒன் அத்தியாபக்கு சாத்திரம் கே அச்சி டேஷ் பி பத்தாத்தே ஹைன். ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு வந்து அச்சின்னு நல்ல நல்ல பாத்தேன்னா வந்து சொல்கிறது. ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு நல்ல நல்ல கருத்துக்களை வந்து கற்பித்தனர். பத்தாத்தே ஹைன். அப்போ வந்து பாத்தேன் இருக்குது, ஆத்தேன் இருக்குது, பாத்தேன்னா வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து சொல்கிறது மாணவர்களுக்கு. பில்லி டேஷ்கோ பக்கத்தி ஹைன். பில்லினா பூனை வந்து எதை பிடித்தது. சூஹே குத்தே. அப்போ சூஹேனா எலி, குத்தேனா வந்து நாய். அப்போ வந்து பூனை வந்து எலியை பிடிக்கிறது, சூஹே. அங்கே டிக் பண்ணிவிட்டு அதை எடுத்து ரைட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒன் வந்து காய் படி டேஷ் ஹோத்தி ஹை. வந்து பசு வந்து எப்படியாப்பட்ட விலங்கு அப்படின்றாங்க. சீதி சாதி கட்டோர். சீதி சாதினா வந்து அமைதியான விலங்கு, கட்டோர்னா வந்து அமைதியற்ற. அப்போ வந்து அது வந்து அமைதியான விலங்கு, அப்போ சீதி சாதி. இதை எடுத்து இங்கே எழுதிடணும். அடுத்து 9th ரோமனில் நிம்ன லிக்கித்து வாக்கியோங்கா ஜோடியே. அப்போ வந்து இது வந்து பொறுத்துக்க மேட்சிட்டு மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதுங்க இங்கே வந்து மேட்சிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. கொஷின் இங்கே ஆன்சர் இருக்குது. இதை படித்து பார்த்துட்டு இங்கே சைடில் நம்பர் போட்டு இந்த கொஷினுக்கு என்னவோ அதுக்கு நேரம் எடுத்து ஆன்சர் எழுதுங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து மார்க் வந்து 4 மார்க்கு, ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு, மொத்தம் 4 தான் கொடுப்பாங்க. 4மே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸ்கூல்கே ஆகே. இப்போ இங்கே ஸ்கூல்கே ஆகே அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்வாரிகை. ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருந்தது, பூந்தோட்டம் இருந்தது. அப்போ இங்கே நம்பர் 1 போட்டு இதை எடுத்து நீங்கள் நேராக நான் இதுக்கு ஸ்கூல்கே ஆகேன்றது இங்கே கேள்விக்குனால இங்கே பதில் எடுத்து இங்கே நேராக எடுத்து எழுதிடுங்க. இங்கே நம்பர் போட வேண்டாம், இதை எடுத்து எழுதிடுங்க. நம்பர் போட்டு இதை எடுத்து எழுதிடுங்க, ஈஸியாக இருக்கும். சாம்கே சாத்திர. மாலையில் வந்து மாணவர்கள் என்ன செய்தனர். மைதான்மே கேள்தேகை. பள்ளி விட்டோன்னா மாணவர்கள் என்ன பண்ணாங்க, விளையாண்டாங்க. அப்போ வந்து இங்கே மைதான்கே கேள்தேகை. இங்கே நம்பர் 2 போட்டு இதை எடுத்து எழுதணும். படாயி 10 பஜே. படிப்பு வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பமானது. அப்போ தேர்ட் வந்து ஷுரு ஹோத்திகை. ஷுருனா வந்து தொடக்கம்னு அர்த்தம். பள்ளி வந்து 10 மணிக்கு ஆரம்பமானது. இப்போ தேர்ட் ஒன்றில் எழுதிருங்க. லாஸ்ட் வந்து நயா பஜார். நயா பஜார்னால் வந்து புதிய மார்க்கெட். பஜார்னால் மார்க்கெட்டு, கடைவீதி. படா மகான். அந்த கடைவீதி வந்து ரொம்ப மார்க்கெட் வந்து ரொம்ப பெரியதாக இருந்தது. அப்போ இங்கே எடுத்து ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கின்கி சார்கி காலி ஜஹக்பரியே. இது வந்து ஃபில் இன் த பிளான்ஸ், கோடிட்டு எடுத்து வந்து நிற்ப சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கொஷின் ஆன்சர் படித்து ஃபுல்லாக கொஷின் ப்ளஸ் ஆன்சர் படித்தா தான் உங்களுக்கு ஆன்சர் எழுத தெரியும். இது ரொம்ப ஈஸி தான், நல்லா படிச்சுட்டு எழுதி பாருங்கள். பஜார் யகாங்ஸே டேஷ் துர்கை. கடைவீதி வந்து இங்கே இருந்து, யகாங்ஸேனா இருந்துன்னு அர்த்தம். இங்கே இருந்து எவ்வளோ தூரம் இருக்கிறது. தூர்னா வந்து எவ்வளோ தூரம்னு அர்த்தம். அப்போ கித்தினினா எவ்வளோ தூரம் இருக்கிறது. அப்போ கித்தினி நீங்கள் நல்லா படிச்சுட்டு எழுதி பாருங்கள். செகண்டு ஹம் பகலே டேஷ் கி துக்கான் தேக்கேங்கே. முதல்ல வந்து எந்த கடைக்கு வந்து நாங்கள் போனோம் மார்க்கெட்டில் அப்படின்றாங்க. கிரானி அப்படின்னா மளிகை கடைன்னு அர்த்தம், கிரானி. தேர்டு டேஷ் கி துக்கான் அழகுகை. எந்த கடை வந்து செப்பரேட்டாக தனியாக இருந்தது அப்படின்றாங்க. சாவல் அப்படின்னா அரிசி கடை மட்டும் அங்கே தனியாக இருந்தது. அந்த கடையில் வந்து அரிசி மட்டும்தான் விற்பாங்க, அதனால் வந்து அழகுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து வந்து சன் 1914 மே மகாத்மா காந்தி பாரத் டேஷ் ஆயே. 1914 வந்து மகாத்மா காந்தி வந்து பாரதத்துக்கு எப்போ திரும்பினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரும்பினார் அப்படிங்கும்போது லவ் லா போட்டு மேலே 2 கொம்பு போட்டால் லவ். இது வந்து இட்டு. லவுடுனா திரும்புறது. அவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் நம்ம இந்தியாவுக்கு வராரு, அதுதான் இங்கே லவுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதை எழுதி பார்த்துங்க. டேஷ் நே காந்திக்கோ ராஷ்டிரபிதா ககா. நம்ம காந்திஜி வந்து யார் வந்து நம்ம நாட்டின் தேச தந்தைன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், இது ஃபுல்லாக
ஒரு 5 or 10 டைம்ஸ் ஃபுல்லாக எழுதி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேதாஜி நேதாஜி, சந்திரபோஸ், சுபாஷ் சுபா சுபாஷ், சந்திர சா மேலே டாட் இருக்குது, இன்னு திர, சந்திர போஸ் போ இஸ். இது ஒரு 10 முறை எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக இது கேட்பாங்க, இதை எழுதி பார்த்துருப்பாங்க. அடுத்து 11th रोमनिல் கின்கி சார் சப்தம்க்கு பிரயோக வாக்கியமே லிக்கியே. இது வந்து வாக்கியத்திலமை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு ஹிந்தியில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கு வந்து ஒரு இந்த ஷார்ட்டாக நீங்கள் வந்து வாக்கியத்தில் எழுதுங்க. இதுக்கு மார்க் வந்து 8 மார்க்கு. அவங்க வந்து இது ஒன்றுக்கு 2 மார்க்கு. அவங்க டோட்டலாக 8 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் எழுதுனா போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. ஜான்வர் அப்படின்னு விலங்கு, குத்தா ஏக்கு பால்த்து ஜான்வர்கை, குத்தா வந்து ஒரு வீட்டு விலங்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஜோத்னா, ஜோத்னானா உழுதல்னு அர்த்தம். பைல் கேத்து ஜோத்தா ஜோத்தாகை, காளமாடு வந்து வயலில் உழுகிறது. பைல்னா வந்து காளமாடு, கேத்துனா வயல்னு அர்த்தம். காளமாடு வயலில் உழுகிறது. ஹோஷியார், ஹோஷியார்னா புத்திசாலி. ராம் ஹோஷியார் லடுக்காகை, ராம் வந்து புத்திசாலியான, லடுக்கான சிறுவன் அர்த்தம். ராம் புத்திசாலியான சிறுவன். வர்தன், வர்தன்னா பாத்திரம். வர்தன்கி துக்கான் வகாகை, பாத்திரக்கடை அங்கே இருக்கிறது. வகாங்கன்னா அங்கே இருக்கிறது. நமக்கு, நமக்குன்னா உப்பு. நமக்கு கா ரங்கு சஃபேத்துகை, நாம் உப்பு வந்து ரங்குனா நிறங்கள் அர்த்தம், சஃபேத்துனா வெள்ளை நிறத்தம். உப்பு வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. பிக்குனா, பிக்குனானா சேல்ஸ் பண்ணுறது, விற்கிறது. யகாம் கயி பிரகார்கி சாடியாங் பிக்கர்தி ஹைன், இங்கே கயி பிரகார்கி பல வகையான புடவைகள் விற்கப்படுகின்றன. சாடியான சாரீஸு புடவைகள் விற்கின்றனர். புத்திர மகன். தேவதாஸ் காந்தி மோகன்தாஸ் காந்திக்கே புத்திரகை, தேவதாஸ் காந்தி வந்து நம்ம காந்திஜியோடைய மகன். மோகன்தாஸ் காந்திக்கு புத்திரகை, புத்திரன மகன். अहिंसा, गांधी जी ने अहिंसा को अंग्रेजी के खिलाफ शास्त्र के रूप में प्रयोग किया. நம்ம காந்திஜி வந்து நம்ம அகிம்சை வழியில் வந்து ஆங்கிலேயருக்கு கிலாஃப்னு வந்து எதிராகன்னு அர்த்தம். ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து அவர் வந்து சத்தியாகிரகம் செய்தார். किनकी 4 प्रश्नों को उधर एक वाक्य में लिखिए. இது வந்து 4 கொஸ்டின்ஸு. இது குருவினாக்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் வந்து 8 மார்க்கு. மற்றது 4 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. இதில் அந்த கொஷின்லேயே பாதி பதில் இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எழுதினா போதும், ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். இது பாருங்கள், மகான் பனானேவாலேக்கு கியா ககத்தேகை, மகான்னா வீடு கட்டுபவர் என்ன செய்கிறார் அப்படின்றாங்க. மகான் பனானேவாலேக்கோ ராஜ் ககத்தேகை, அங்கே வீடு கட்டுபவர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்டிடத்தை அவங்களால உருவாக்க முடியும். இந்த கியான் இருக்குல்ல, இந்த கியா பதிலாக இங்கே ராஜ், ராஜ்னா கட்டிடம்னு அர்த்தம். அவங்களால வந்து கட்டிடத்தை வந்து உருவாக்க முடியும். மீதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதி இங்கே ராஜின்னு போட்டு எழுதி அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். மகான் பனானேவாலேக்கோ ராஜ் ககத்தேகை. பட்டி ஹமாரே லியே கியா கியா பனாத்தேகை, வந்து தச்சர் வந்து அவங்களால வந்து என்னென்ன பொருள் வந்து அவங்களால உருவாக்க முடியும், தச்சர் அப்படின்ற. பட்டி ஹமாரேலியே உபயோகி சீஜோ பனாத்தேகை, அவங்களால வந்து நிறைய பொருள் வந்து உருவாக்க முடியும். தச்சர் வந்து இந்த கதவு ஜன்னல் எல்லாமே அவங்களால வந்து நாற்காலி நம்ம முக்காலி மாதிரி நிறைய பொருள் வந்து சீஜோன்னா பொருள்னு அர்த்தம். அதனால நிறைய பொருள் அவங்களால வந்து உருவாக்க முடியும். அப்போ கியான்ற இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி சீஜோ உபயோகி சீஜோ அப்படின்ற மாதிரி எடுத்து எழுதுனா மீதெல்லாம் அப்படியே கொஷினில் இருக்குது, அப்படியே எடுத்து ரைட் பண்ணலாம். சப்சே மகத்துவபூர்ண விட்டாமின் கோன்சாகை, நம்மளுக்கு வந்து என்ன முக்கியமான வந்து விட்டமின் என்ன அப்படின்றாங்க. சப்சே மகத்துவபூர்ண விட்டாமின் பி விட்டாமின், நம்மளுக்கு வந்து பி விட்டாமின் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக. கன்னியாகுமரி ககாங்கை, கன்னியாகுமரி எங்கே இருக்கிறது, ககாங்னா எங்கே. கன்னியாகுமரி பாரத்துக்கு தர்ஷின் சோர் பர்கை, கன்னியாகுமரி தெற்கு நம்ம இந்தியாவின் தெற்கு முனையில் இருக்கிறது. சோர் அப்படின்னா வந்து முனைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து பாரத்துக்கு தர்ஷினி சோர் அப்படி எழுதிட்டு மீது அப்படியே எடுத்து கன்னியாகுமரி இங்கே இருக்குது.
அதை பார்த்து அப்படியே எடுத்து எழுதிடலாம். कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम के एक ही समय में हम क्या क्या देख सकते हैं. கன்னியாகுமாரியில் வந்து பூர்ணிமா அப்படின்னா பௌர்ணமி நாள் அன்று, தின்னா நாளுன்னு அர்த்தம். அந்த பௌர்ணமி நாள் அன்று மாலையில் வந்து நம்ம வந்து அந்த நேரத்தில் வந்து நாம் வந்து என்ன பார்க்க முடியும் அப்படின்னு கன்னியாகுமரியில் என்னென்ன மாலையில் பௌர்ணமி நாள் அன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. कन्याकुमारी में पूर्णिमा के दिन शाम को एक ही समय में हम சந்திரோதய, அந்த ஹம் வரைக்கும் இங்கே இந்த கொஷினில் இது வரைக்கும் நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த கியான்ற இடத்துக்கு மட்டும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல வந்து சந்திரோதய அவர் சூரியோதய தேக்கி சக்தியகை, இந்த மாதிரி சூரியன் வந்து வருவதையும் நிலவு வருவதையும் அன்றைக்கி நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற போது இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டா போதும். மீது அப்படியே எடுத்து ரைட் பண்ணணும். ஸ்கூல் கே படாயி கித்தனை பஜே சிறு ஹோத்திகை, பள்ளியில் வந்து படிப்பு வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. ஸ்கூல் கே படாயி 10 பஜே, இந்த இடத்துல வந்து கித்தனைன்ற இடத்துல வந்து இங்கே 10ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா 9 பஜே 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நவும் எழுதலாம். அதனால் 10 பஜே அப்படின்ட்டு எழுதிட்டு மீது அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. 7th வந்து சாத்திர மைதான் மே கப்பு கேள்த்தேகை, சாத்திர மாணவர்கள் மைதானத்தில் எப்பொழுது விளையாடுகின்றனர். சாத்திர மைதான் மே ஷாம்கோ கேள்த்தேகை, மாணவர்கள் வந்து மாலையில் வந்து விளையாடுறாங்க. அப்போ ஷாம்கோ. லாஸ்ட் கொஸ்டின் சாத்திர கித்தனை பஜே கர் ஜாத்தேகை, மாணவர்கள் வந்து எத்தனை மணிக்கு வந்து வீட்டுக்கு திரும்புகிறார்கள். கர்னா வீடு, ஜாத்தேன்னு போகிறாங்க. இப்போ பள்ளி விட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறாங்க. சாத்திர ஷாம்கோ சக அப்படின்னா 6 மணிக்கு அவங்க திரும்புகிறாங்க. அப்போ சகன்னு எழுதலாம். ஆனால் 5 கூட எழுதலாம். இப்போ பஜ கர் ஜாத்தேகை. नेक्स्ट 13 रोमन किन किन तो प्रश्न के उत्तर दीन वाक्य में लिखिए. இது வந்து டீட்டெயில் கொஸ்டின். இதில் மொத்தம் வந்து தீன் வாக்கியம் 3 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுன்றாங்க. இது வந்து டீட்டெயில் கொஸ்டின்ஸு. மொத்தம் இதுக்கு 8 மார்க்கு. மொத்தம் வந்து அவங்க டோட்டலாக 4 கொஸ்டின் கொடுப்பாங்க. நீங்கள் 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 4 மார்க்கு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துங்க. ஹாத்தி கே பாரே மே 3 வாக்கிய லிக்கிய. ஹாத்தி அப்படின்னா யானை பற்றி ஒரு 3 வாக்கியத்தை எழுதுக. லிக்கியனா எழுதுக அப்படின்றாங்க. ஹாத்தி ஜான்வர் மே படாக, யானை வந்து ஒரு பெரிய விலங்கு. உஸ்கே ஏக்கு லம்பி சூன்ட்டு ஹோத்திகை, அது நீளமான தந்தம் இருக்கிறது. இசிசே வகு சாரி சே தீரோ சீஞ்சு உட்டாத்தாகை, அது பெரிய பொருள்களெல்லாம் வந்து யானை வந்து தூக்குகிறது. செகண்டு நயே பஜார் சே ககாங் கோன் சே தூக்கான்ஹை, பெரிய மார்க்கெட் வந்து அங்கே என்னென்ன அங்கே வந்து ககாங் அங்கே வந்து என்னென்ன பொருள் வந்து எங்கெங்கே வந்து என்னென்ன பொருள் வந்து நம்மளுக்கு அந்த கடைகள் வந்து கிடைச்சது அப்படின்ற மார்க்கெட்டில் வந்து எங்கெங்கே இருக்குது, என்னென்ன பொருள் கிடைக்குது அப்படின்னு தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. நயே பஜார் சே கிரானே கி துக்கானே சாவல் கி துக்கானேகை, அந்த புதிய மார்க்கெட்டில் வந்து கிரானேனா மளிகை கடை அங்கே இருக்குது. அடுத்தது அரிசி கடை அங்கே இருக்கிறது. சாம்னேக்கு கத்தார் மே சப்ஜிக்கு துக்கானேகை, அங்கே வந்து சப்ஜி அப்படின்னா காய்கறி மார்க்கெட்டில் வந்து அங்கே வந்து காய்கறி கடைகள் அங்கே கிடைக்கிறது. சாம்னேனா எதிரில் வந்து அங்கே கிடைக்கிறது. पीछे कतार में साबुन कपड़े की दुकान भी है. அங்கே பீச்சே உடனே பின்னால் வந்து அங்கே வந்து சோப்புகள் அங்கே வந்து கடைகள் வந்து சோப்பு அங்கே விற்கப்படுகிறது. கப்படை அப்படின்னா துணிகள், அந்த துணி கடைகள் அங்கே மார்க்கெட்டில் இருக்கிறது. दक्षिण अफ्रीका में क्या अनुभव हुआ. காந்திஜி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் என்ன அனுபவம் வந்து அவருக்கு கிடைச்சது. காந்திஜி அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா வக்காலத்து கர்னேக்கே கயே, அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அவர் வந்து போகிறாரு. வகாங் உன்கோ பாரதிய பர் ஹே, அவர் வந்து ஒரு இந்தியன் சொல்லிட்டு அவர் வந்து புறக்கணிக்கிறாங்க. பேத்துக்கான் கே சம்னா
கர்த்தாகை. அவர் வந்து நம்ம இந்தியர்னால நம்மளை வந்து ஒரு புறக்கணிக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு அனுபவமாக அவர் முதல்ல அங்கே எதிர்பார்த்தார். 4th வந்து महात्मा गांधी दक्षिण भारत हिंदी प्रचार सभा में कब से कब तक रहे. நம்ம மகாத்மா காந்தி வந்து தக்ஷின் பாரத் இந்திய பிரச்சார சபாலேருந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அவர் தங்கினார். ரகேன தங்கினார்னு அர்த்தம். அப்போ வந்து மகாத்மா காந்தி தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா அப்படியே இந்த கொஷினில் அப்படியே இருக்குது. இந்த சபா வரைக்கும் அப்படியே எழுதிட்டு மே வரைக்கும் எழுதிட்டு இந்த கப்பு சே கப்பு அப்படின்னு எப்போ இருந்து ஒரு தங்கினார் சொல்லியிருக்காங்க. சன் 1946 ஜனவரி 30 தக்கு டகர். அவர் வந்து ஜனவரி மாதம் வந்து 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவர் தங்கினார். அப்போ 20 தீஸ் ஹிந்தியில் பார்த்தா 20 டே தீஸ் 20ஆம் தேதி 30ஆம் வரை தங்கினார். அப்போ இந்த நம்பர் கூட நீங்கள் போட்டால் போதும். இந்த இயர் வந்து நல்ல ஞாபகத்து 1946. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.